ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே செஷனில் நம்ம அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன்ஸ்னால இதை நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வழியாக சிம்பிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டோக்கனுங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம சப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோக்கனுங்கிறத சப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சப் யூனிட்ஸ் தான் அந்த டோக்கன்ஸ். 5 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், நம்ம ப்ரியார் செஷனில் பார்த்துருப்போம். ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிளாஸிஃபிகேஷன்ஸ், கேட்டகரி, இன்னர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடியது இந்த ஆப்ரேட்டர்ஸ். ஜென்ரலாக ஆப்ரேட்டர் சொல்லும்போது யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக சொல்லும்போது யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னால் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் -a, -20 இது மாதிரி கொடுக்குறது யுனரி ஆப்ரேட்டர், ஒரு ஆப்ரண்ட் ஒரு ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். a + b, a - b, a*, b, a/b, 2 ஆப்ரண்ட் ஒரு ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா பைனரி, 2 ஆப்ரண்ட் ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த லாஜிக்கல் அண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அண்டு, ஆர், நாட், இதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். C++லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. டபுள் ஆம்பர்சன், டபுள் பைப் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸாக இருக்கும். இங்கே வேர்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்டுனா AND, ஆர்னா OR, நாட்னா NOT, இந்த மாதிரி வேர்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் நம்ம படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அண்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ட்ரூ அண்டு ட்ரூ இஸ் ட்ரூ, ட்ரூ அண்டு ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் அண்டு ட்ரூ இஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ். அப்போ ட்ரூ அண்டு ட்ரூ மட்டும்தான் ட்ரூன்னு வரும், மற்ற எல்லாத்துலேயும் ஃபால்ஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டருக்கு அந்த ட்ரூத் டேபிள்னு ஒன்று இருக்கும். அதான் ரூல், அதை ஒபே பண்ணி தான் வரும். ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்தவரை ட்ரூ ஆர் ட்ரூ இஸ் ட்ரூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ இஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ், அது மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றதெல்லாம் ட்ரூ வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். இதை நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ரேட்டர்ஸ், அதையும் நம்ம செக் பண்ணுறோம். சும்மா நம்பர்ஸை கொடுத்து சிம்பிளாக செக் பண்ணி காமிச்சிருக்கேன். 10 > 5 அண்ட் 10 > 9 அப்படின்னு சொன்னால் 10 > 5 தான் ட்ரூ தான், 10 > 9 அதுவும் ட்ரூ தான். ஸோ ட்ரூ அண்டு ட்ரூ அப்படின்னா நமக்கு அவுட்புட்டு ட்ரூன்னு கிடைக்கும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா 10 > 12 அண்டு 10 > 8. இதில் பார்த்தீங்கன்னா 10 > 12ங்கிறது ஃபால்ஸு, அதே 10 > 8ங்கிறது ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்டு ட்ரூ அப்படின்னு சொன்னால் ட்ரூத் டேபிள் படி ட்ரூ, அண்டோட ட்ரூத் டேபிள் படி ஃபால்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10 > 5 ஆர் 10 > 9. இதில் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ட்ரூ அப்படின்னு சொன்னோன்னா ட்ரூ தான் அவுட்புட், அதான் ட்ரூன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 > 12 ஆர் 10 > 8. 10 > 12ங்கிறது ஃபால்ஸ், 10 > 8ங்கிறது ட்ரூ. ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொன்னால் ட்ரூன்னு தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த நாட் ஆப்ரேட்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாட் 10 > 8ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 10 > 8ங்கிறது ட்ரூ, நாட்டு ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ட்ரூனா ட்ரூ தான், அதே நாட்டு ட்ரூ அப்படின்னு சொன்னால் அது ஃபால்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் படி எப்படியெல்லாம் அவுட்புட்ஸ் வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +=, -=, *=. இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஈக்குவல்ஸோடு கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். +=, -=, *=, இது மாதிரி //, டபுள் /, அதே மாதிரி %= எக்ஸ்போனென்ஷியல் சிம்பிள் டபுள் ஸ்டார்
டபுள் ஸ்டார் ஈக்குவல்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். க்யூவோட வேல்யூ நம்ம 10 கொடுத்துருக்கோம். க்யூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2. க்யூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். ஏன்னா க்யூவில் 10 இருக்குது, இதோட 2 ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். க்யூ மைனஸ் ஈக்குவல் டு 2 அதில் பார்த்தீங்கன்னா க்யூவில் ஏற்கனவே 12 வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ க்யூலேருந்து 2 மைனஸ் பண்ணால் 10 வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்யூ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 2. க்யூவில் இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 10 இருக்குது. 10ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 20 கிடைக்கும். அடுத்தது க்யூ ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரியல் நம்பரில் கிடைக்கும். அதான் 10.0 கிடச்சிருக்கு. 20 ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு 10.0. 10.0 இருக்கிறதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா க்யூ டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 2 கொடுக்கும்போதும் நமக்கு ரியல் நம்பர்லேயே அவுட்புட் கிடைக்கிது. ஏன்னா க்யூவோட வேல்யூ 10.0 இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்யூ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 2. இப்போ ரிமைண்டர் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் வந்து கோஷன்ட்டு, பர்சன்டேஜ் வந்து ரிமைண்டர். ஸோ 1.0 கிடச்சிருக்கு. க்யூ டபுள் ஸ்டார் எக்ஸ்போனன்ஷியேஷன் 2 கொடுக்கும்போது 1.0 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.0வை பவர் பண்ண எக்ஸ்போனன்ஷியேஷன் பண்ணும்போது 1.0. ஸோ எல்லாமே அந்த க்யூவோட வேல்யூவை பேஸ் பண்ணியே, ஏன்னா க்யூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் ஆரம்பிக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா க்யூவோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அது க்யூவிலே ஸ்டோர் ஆகிடும். க்யூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ ப்ளஸ் 2ன்னு அர்த்தம். க்யூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? க்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ மைனஸ் 2 அப்படின்னு அர்த்தம். க்யூ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 2, க்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ ஸ்டார் 2ன்னு அர்த்தம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோம். இந்த அவுட்புட்டையும் நல்லா பார்த்துங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஆப்ரேட்டர்ஸையும் பார்க்குறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஒரு செஷனில் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸையும் அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமையும் நல்லா பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வரக்கூடிய செஷன்ஸ்லேயும் நமக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்று கான்செப்டும் நம்ம திரும்ப வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கான்செப்ட்ஸ், நியூ கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது பழைய கான்செப்ட்ஸ், லாஜிக்ஸ் எல்லாமே வரும். அதை நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோக்கன்ஸ்லாம் முக்கியமான டாபிக். இந்த ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பார்த்துங்க. தேங்க்யூ.